பிரதோஷம் என்பது சிவன் மற்றும் நந்தி தேவரை வழிபடுவதற்கு உகந்த ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த நேரம். திரையோதசி திதி சூரியன் அஸ்தமிக்கும் மாலை வேளையில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வரும் காலம் பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி உலகை காத்தருளிய புண்ணிய நேரம். ஏன் பிரதோஷம் முக்கியம்? பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகை காக்க சிவபெருமான் விழுங்கிய நேரம் இது. அவர் அந்த விஷத்தை விழுங்கிய போது பார்வதி தேவி அவர் கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்லாமல் தடுத்தார். பின்னர் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் அமர்ந்து அவர் நடனமாடியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் புண்ணியமானது. குறிப்பாக நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவதரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவனருள் முழுமையாக கிட்டும், துன்பங்கள் நீங்கும், எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். வழிபாட்டு முறை: பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயங்களுக்குச் சென்று நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபடலாம். முடிந்தவர்கள் சிவநாமத்தை உச்சரித்து சிவனை தியானிக்கலாம். பிரதோஷம் சிவபெருமானின் கருணையையும் உலகின் மீதான அவரது அன்பையும் நினைவூட்டும் ஒரு புனிதமான வேளை. இந்தச் சிறப்பான நேரத்தில் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.